கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம் நாடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதில் முன்ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றிருக்கிறார் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த். முன்ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றதால் தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் கரூர் போலீசாரை எதிர் மனுதாரராக சேர்த்து மனு தாக்கல் செய்ததால் வாபஸ் பெற்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் என் ஆனந்த். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். சதீஷ் முருகன், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி. இதற்கு முன்னதாக கரூரில் இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் அந்த முதல் தகவல் அறிக்கையில இரண்டாவது குற்றம் சுமத்தப்பட்ட நபராக பொதுச் செயலாளராக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் என்பவர் சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில அவர் மற்றும் அவருடைய சிடி நிர்மல்குமார் போன்ற நிர்வாகிகள் ஜாமீன் கோரி, அதாவது முன்ஜாமீன் கோரி தங்களுடைய மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில இந்த வழக்கு என்பது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பதால் தற்போது இந்த முன்ஜாமீன் மனுவை திரும்ப பெற்றிருக்கிறார் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த். மனு வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தாக்கல் செய்த இந்த முன்ஜாமீன் மனுவானது திரும்ப பெறுவதாக அறிவித்ததை தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதால் கரூர் நகர போலீசாரை எதிர் மனுதாரராக சேர்த்து மனு தாக்கல் செய்ததால் மனு வாபஸ் பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தால். தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.